Yes, welcome my dear friends. நம்ம இன்னைக்கு லித்துவானியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சகோதரர்களே? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் ப்ளஸ் எனக்கு ஒரு சர்வீஸ்ங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து நிறைய எடுக்க மாட்டேன். எடுக்கிற டைம்ல கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வேலை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். டெய்லி சிலவங்க வந்து விளம்பரம் போட்டு ஆள் எடுக்கிறது மட்டும்தான் செய்ய அவங்களால முடியாது. புரியுங்களா? பேப்பர்களை வாங்கி அட்வான்ஸை போட்டு பேப்பர் எடுத்து வந்து அதை விட கவுன்சிலேட்டில் அப்பாயின்மெண்ட் எடுத்து விசா அடிச்சு டிக்கெட்டை போட்டு ஏற்றுறது தான் பெரிய கஷ்டம். அதுக்கு அலையணும் நிறைய. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனிவே இந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்குதான்னு மட்டும் பாருங்க. லித்துவானியாவில் நல்ல நாடு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். வேற வேலைகள் வந்திருக்கு. இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இதுல அப்படித்தான் மொத்தமா இந்த ஜாப்னு தான் இல்லை. லித்துவானியா நல்ல நாடு. அந்த நாட்டில் எந்த ஒரு வேலைக்கு இறங்கிட்டா போதும். இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் A to Z ஏகப்பட்ட கேட்டகரி உண்டு. ஓகே, அதுல எல்லாம் நமக்கு ஒன்னொன்னு விலைக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு சம்பளம் அப்படின்னு கிடையாது. அது எப்படினாலும் நாம ஒரு சம்பளத்தை சொல்றதை விட அங்கிருந்து பெர்மிட்லாம் வரும் பொழுது அதுல ஒன்று மென்ஷன் ஆயிருக்கும். அதுதான் உண்மை இல்லையா? அப்ப நம்ம அதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு வேண்டாம். நல்ல சேலரி இருக்கும். நார்மலா கன்ஸ்ட்ரக்ஷன் குறைஞ்சது லித்துவானியா ஒரு 600 யூரோல இருந்து மேக்சிமம் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 900 வரைக்கும் இருக்கு. பிளஸ் ஓவர் டைம் இருக்கு. ஓகே, அப்போ 550-600 கிடைக்கிறவங்க ஓட்டி எல்லாம் பார்த்தாங்கன்னா 700 கிடைக்கும். அதில் சாப்பாடு பார்த்தா போனா 600 யூரோ மிஞ்சம். ஓகே, அது நம்ம டிஆர்சி நோக்கி காத்திருக்க போறோம். டிஆர்சி என்னைக்கு கிடைக்குதோ அதுக்கப்புறம் நம்ம வேலை மாறலாம், இல்லைன்னா அங்கேயே இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் A to Z கேட்டகரி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த லித்துவானியை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அங்கே வேலைக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. அப்போ வெல்டர், ஃபிட்டர், ஃபேப்ரிகேட்டர், பெயிண்டர் எல்லாம் உள்ள தேவை, பல்கா தேவை. அதே மாதிரி மேசன், ஷட்டரிங் கார்பெண்டர், ஆர்சிசி ஃபிட்டர்ஸ், அப்புறம் காங்கிரீட் ஒர்க்கர்ஸ் ரிலேட்டட். ஏன்னா அதுக்குள்ள என்னென்ன வேணுமோ அவ்வளோ வரும். இங்கே நம்ம ஒரு பில்டிங்கில் என்ன வேலை வைக்கிறோம் அதே மாதிரி அவ்வளோ வரும் அங்கே தேவை. ஏன் ஸ்கேப் ஹோல்டர் இல்லையா? இந்த மாதிரி எல்லாருமே தேவை. ஸோ நிறைய எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே போய் இறங்கி அவங்கள 1 வீக் ட்ரைனிங்லேயே பிரித்து விட்டுருவாங்க. இதுக்கு சேலரி அவர் பேசிஸ்ல இருக்கு, மந்த்லி பேசிஸ் இருக்கு. நம்ம மோஸ்ட்லி என்னோட மந்த்லி எடுத்தா தொல்லை கிடையாது. மாசம் ஆனால் 8 hours டியூட்டிக்கு இவ்வளோ சம்பளம்னு வந்துடும், அகாமடேஷன் வந்துடும், ஃபுட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் இதில் கொஞ்ச நாள் நல்ல அனுபவம் வந்து நல்ல டெக்னிக்கலி குவாலிஃபைடாக இருப்பாங்க, எல்லா வேலையும் நல்லா செய்வாங்க. அவங்க வந்து நான் அவங்களே கூட்டி கழிச்சு நான் பெர் அவர் பேசிஸில் பண்ணுறேன் அப்படின்னுட்டு எடுத்தாங்கன்னா ஒரு 12 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை பார்க்குறாங்கன்னா பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ யார் யாருக்கு என்ன விருப்பமோ கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் தான். இதில் நான் சொன்ன ஏற்கனவே சொல்ல போகிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு என்னென்ன ஆள் வேணுமோ எல்லாம் இதுக்கு தேவைப்படுது. பெர்மிட் வரும்போது நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? நான் எப்பவுமே நான் கம்மியாக தான் சேலரி சொல்லுவேன். ஏன்னா அங்கே போயிட்டு அதிகம் கிடைச்சா உங்களுக்கு தான் சந்தோஷம் இல்லையா? தேவையில்லாம் நான் ஊரில் இருக்க நான் வந்து திட்டோ சாபமும் வாங்க வேண்டிய தேவையில்லைங்கிறது தான் நான் நார்மலாகவே சொல்லிவிடுவேன். ஆனால் ஒர்க் பெர்மிட் அடித்து ஏறி போகணும். 2-3 மாதம் ஆகுது. இதுக்கு அட்வான்ஸ் இருக்குது, நான் மீண்டும் சொல்லத்தான் செய்கிறேன். ஸோ மோஸ்ட்லி ஷெங்கன் கண்ட்ரி அவ்வளோக்குமே 4 ரூபாய்க்கு உள்ள நான் பண்ண முடிக்க பார்க்குறேன். மற்றபடி நீ எம்பாசி போகிற டைமில் அப்பாயின்மெண்ட் எடுக்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா பிறகு கூட கேட்டால் உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா சார் இதை வச்சு தான் நான் வட்டிக்கு எடுக்கிறேன், நீங்கள் சொல்லதை வச்சு இப்போ கூட கேட்குறீங்களேன்னு அலைஞ்சு திரும்பொழுது தான் அது தெரியுது இல்லையா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஏன்னா இதுக்கு முன்னே தந்தது வேற ஆட்கள், அவங்க அங்கே உள்ள ரேட்டை வச்சு நமக்கு தருவாங்க. இப்போ தர்றது இன்னொரு நல்ல நண்பர், அவர் கம்மியாக கிடைச்சா போதும் ஆள் வந்து சேரட்டும்ங்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டோட தருவார். அப்போ அதனால உங்களுக்கு நான் ஒரு 4 ரூபாய்க்குள்ள எல்லா செலவும் முடிக்கிறது நான் பார்க்குறேன். ஓகே, அட்வான்ஸ் தந்து உதவுங்க. பெர்மிட் வந்த பிறகு ஒரு ஸ்கேன் பண்ணோன்னே பேலன்ஸ் கொடுத்தா அங்கே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வேலையெல்லாம் முடிச்சு போகும்போது பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். எப்படி 2-3 months ஆகிப்போம். ஸோ அதனால நம்பி வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு எதிலையாவது உள்ள இறங்கணுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. அதுக்கு போகணும், இவ்வளோ சம்பளம் இருந்தால் நான் போய் அந்த மாதிரி சொல்லி வருஷக்கணக்கில் நடக்கலாம். சில அர்ஜென்ட்டாக போக முடியுமா 1 மாதத்துல? அது நடக்காது. எப்படினாலும் இருந்து 2-3 மாதம் ஆகிப்போம். அதனால இப்பவுமே நீங்கள் தொடங்குனீங்கன்னா அதிக டைம் எடுக்குன்னா 1 monthக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும் ப்ராசஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது. ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும், முடியாதுங்கிறத கூட முடிவு எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் இழுத்தோம் நமக்கு ஒரு பிரயோஜனம் போகிறதில்ல. நீங்கள் போனால் தான் எங்களுக்கும் பிரயோஜனம்.
ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு இதில் தேவைப்பட்ட இடங்க உங்கள் நண்பர்களுக்கு மாற்றி விடுங்க. நிறைய பேருக்கு யூடியூப் பார்க்க தெரியாது இல்லையா? அதில் என்ன செய்யணும்னு தெரியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் நம்பரை ஷேர் பண்ணி கால் பண்ண சொன்னாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு இன்னும் நன்றி.